ஸோ இந்த வீடியோவில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் ஃபார் ஃபோர்த் full question. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹியர் 1 is the source and 6 is our destination. ஸோ 1 நோட்லேருந்து 6 நோடுக்கு நம்ம டேட்டா பாஸ் பண்ணணும். மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டேட்டா எவ்வளோ பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். தட் இஸ் யுவர் மேக்ஸிமம் ஃப்ளோ அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ அப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ஒவ்வொரு எட்ஜ்லேயுமே நம்ம வந்து அதோட கெப்பாசிட்டிலேருந்து ஃப்ளோவை 0 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த டேட்டாவுமே நம்ம இது வரைக்கும் பாஸ் பண்ணலை. ஸோ எல்லாத்துலேயும் 0 அப்படிங்கிறத நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் பாத் என்ன, ரூட் என்ன அப்படிங்கிறது ஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்டெப் 1ல் நம்ம ஒரு ரூட் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ ஐ எம் ஜஸ்ட் கன்சிடரிங் த ஆர்குமெண்டிங் பாத் டு பி 1 2 5 6. ஸோ அப்போ இந்த பாத்தில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மினிமம் கட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் மினிமம் கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 3 4. அப்போ 2 அப்படிங்கிறது தான் மினிமம் கட். அப்போ 2 liters ஆஃப் வாட்டர் பாஸ் பண்ணலாம், இல்லைனா 2 is the amount of data which could be passed. ஸோ அப்போ 2 டேட்டா பாஸ் பண்ண முடியும்னா இந்த பாத்தில் 2, I'm just making it dotted, 2 bar 3 2 bar 4 மேக் பண்ணிட்டோம். ஸோ 2 அப்படிங்கிற டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஸோ 2 bar 2 ஃப்ளோவும் கெப்பாசிட்டி ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா திஸ் பாத் வில் பி பிளாக்ட். அடுத்து இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் அடுத்து ஏதாவது பாசிபிள் பாத்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ வேறு என்ன பார்த்துருக்கு, 1லேருந்து 4 வரலாம், 4 to 3 வரலாம், 3 to 6 வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்க ஃபிகர்ஸை அப்படியே நம்ம இப்போ ரீநேம் பண்ணிக்கலாம். அதுலேருந்து தான் நம்ம கண்டினியூ பண்ணணுங்கிறனால சம்திங் லைக் திஸ். ஸோ இப்போது நான் என்ன பார்த்துட்ருக்கேன் 1 4 3 6. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 1 2. அப்போ இதில் மினிமம் கட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 1 bar 3 1 bar 1 ஃப்ளோவும் கெப்பாசிட்டி ஈக்குவல் ஆயிடுச்சு. இந்த பாத் வில் பி பிளாக்ட் 1 bar 2. ஸோ நம்ம இப்போ 1 அப்படிங்கிற அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 1 சோர்ஸ்லேருந்து இந்த சைடு இருக்க பிளாக் ஆகிடுச்சு. இந்த பக்கம் இருந்து டேட்டாவை ஃப்ளோ பண்ண வச்சாலும் இந்த நீர் நமக்கு பிளாக் ஆகிடுச்சு. இனி வேறு எந்த பாசிபிள் பாத்ஸுமே கிடையாது. ஸோ நமக்கு 2 பாத் கிடச்சிருக்கு வித் த மேக்ஸிமம் ஃப்ளோ டு பி 3 liters. தட்ஸ் ஆல். ஸோ இந்த ஃபோர்த் full questionக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாத்து தான் இருக்கணும், சேம் செட் ஆஃப் பாத்ஸ் தான் கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. மேக்ஸிமம் ஃப்ளோ அப்படிங்கிறது ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு சம்க்கு யூ குட் ஹாவ் டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் பாத். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா செகண்ட் பாத்தை பார்ப்போம். வேறு பாசிபிலிட்டி நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எடுத்துப்போம். ஸோ இந்த கொஸ்டினில் வேறு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் செட் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இதில் பார்த்தோன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் 1 to 2 3 to 6 இந்த பார்த்த கன்சிடரேஷனில் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 5 2. அப்போ 2 அப்படிங்கிறது தான் மினிமம் கட். அப்போ 2 liters ஆஃப் வாட்டர் தான், இல்லைனா 2 is the maximum amount of data which you could be sending to it. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோம், இந்த பாத்தை எடுத்துட்டோம். ஸோ இனி வேறு என்ன பார்த்து கன்சிடரேஷனில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1 to 4 1 to 3 பார்த்து கன்சிடரேஷன்லேயும் எடுத்துக்கல, ஆனால் அதையும் கன்சிடரேஷனில் எடுத்துக்கலாம். 1 to 4 4 to 3 3 to 6 போக முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை 2 bar 2 2 bar 5 2 bar 2ன்னு போட்டோம். அப்போ இந்த பாத் பிளாக் ஆகிடுச்சு. அப்போ வேறு எப்படி போக முடியும், 3லேருந்து 2 அப்புறம் இப்படி தான் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ 1லேருந்து நம்ம 4க்கு வந்துட்டு 4லேருந்து 3. அப்போ இப்போ ஹியர் கம்ஸ் ரிவர்ஸ் பார்த்த கன்சிடரேஷனில் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி கன்சிடரேஷனில் எடுக்கலாம். ஸோ இப்படி ஒரு பார்த்த கன்சிடரேஷன் எடுக்கலாம். ஸோ 1 to 4 4 to 3 2 5 6 இப்படியும் எடுக்கலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 liters ஆஃப் வாட்டர் இருக்குது, 1 liter இருக்குது. இங்கே ஆல்ரெடி 2 liters ஆஃப் வாட்டர் பாஸ் பண்ணிட்டோம். அப்போ இன்னும் 3 liters ஆஃப் வாட்டர் பாஸ் பண்ணலாம். இங்கே 3, இங்கே 4. அப்போ இந்த ரூட்டில் மினிமம் கட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 1. அப்போ 1 liter ஆஃப் வாட்டர் மட்டும்தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இதை எப்படி இந்த பாத்தில் அப்டேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/3, 1/1. ரிவர்ஸ் எட்ஜை இங்கே கன்சிடரேஷன் நம்ம எடுத்தனால இந்த ஃப்ளோவை மைனஸ் பண்ணணும். அப்போ 2 - 1 அப்படின்னா 1 / 5 ஆகும். இங்கே 1/3 ஆகும், இங்கே 1/4 ஆகும். தட்ஸ் ஆல். ஸோ அப்போ இந்த செகண்ட் செட் ஆஃப் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் பார்த்து கன்சிடரேஷனில் எடுத்துருக்கோம். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ 2 பார்த்து தான் வரும். the maximum flow is 3. So for fourth full question you will be having n number of solutions, but that at last we should have the final solution as for the maximum flow அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். அவ்வளோதான். Thank you.